ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சுகம் ரெஸ்டாரண்ட்ன்ற ஹோட்டலுக்கு வந்திருக்குங்க. சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இது. மதுரை மணம்னு போட்டிருக்குது. இப்போ மத்தியானம் லஞ்ச் வந்து இந்த ஆத்தன்டிக் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் சுகம் செட்டிநாடு சிக்கனும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுங்க. மதுரை மணமும் சுகம் அசைவ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட், சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்ததுங்க. சரியான டிராஃபிக்காக இருக்குது பாருங்க, ஃபுல்லாக வண்டி. இங்கே எப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட், இது ஒரு மியூசியம் போல் இருக்குது. இது என்னன்னு தெரியல, மியூசியம் மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளைட் பாருங்கள் போய் அப்படியே அந்த பில்டிங்குள்ளே சொருவன மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஃப்ளைட்டு போய் அப்படியே சொருவிடுச்சு பில்டிங்கில். இந்த மாதிரி உள்ள எல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு. முதல்ல டிவியில் வரும் பிலீவ் இட் ஆர் நாட், ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட். நம்ப முடியாத இதெல்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்கு உள்ள. பக்கத்துலேயே அவனி பட்டாயா ரிசார்ட் பிரம்மாண்டமாக இருக்குது, செமையாக இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ராயல் கார்டன் பிளாசா, ஏதோ மால் போல் இருக்கு. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ளைட் போய் ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஃப்ளைட்டு. ஒரே சவுண்டாக இருக்குது. உள்ளே ஏதோ ப்ரோக்ராம் நடக்கும் போல இருக்கு. பட்டாயா மியூசிக் கான்சர்ட் நடக்குதுங்க. மேலே இருக்குது ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் ஆடிட்டோரியம். ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் என்டர்டைன்மெண்ட். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம். உள்ள நுழையும் போதே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஃபினிட்டி மேஸ், எல்லாம் கிளாஸ் மிரர் எல்லாம் பிட்டாக ஒட்டி இருக்கிறாங்க. இது பாருங்க, சிலை எப்படி இருக்கு, உட்காந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு, எல்லாம் சுற்றியும். இது நமக்கு என்னன்னு தெரியல, சின்ன பசங்களுக்கு தான் தெரியும். இது டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் போல இருக்கு இதெல்லாம். நம்ம வெளியில் பார்த்தாங்களே ஃப்ளைட்டு, பாதி ஃப்ளைட்டு பாருங்கள் உள்ளே தெரியுது. பாதி ஃப்ளைட்டு உள்ளே சொருவி இருக்கு, வெளியில் மீதி பேக் சைடு மீதி வெளியில் தெரிஞ்சது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல. கீழே மியூசிக் கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஓ, என்ன மியூசியம் மாதிரி இருக்குது, ஏதோ இருக்குது. சின்ன லெவலில் பார்த்துருப்போம், இந்த டேப்பில் தண்ணி ஒழுகுற மாதிரி. பெருசாக எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. எல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து செஞ்சது போல இருக்கு இந்த சிலைலாம். யானை பாருங்க, எல்லாம் வேஸ்ட் குப்பையிலேருந்து செஞ்சது எல்லாம். இது பயங்கரமாக இருக்கு. இது ஏதோ ஹாரர் ஷோ போல இருக்கு. சியூ ஹாரர் மூமெண்ட். பயங்கரமாக வேஷம் போட்டிருக்காரு ஒருத்தர். எல்லாமே ஹாரரில் இருக்க மாதிரி தான் பயங்கரமாக வேஷம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான ஆள் தான், ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கூட நின்று. இங்கே பாருங்க,
இது ஒரு பயங்கரமான இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வருங்களா, அந்த மாதிரி ஹாரர் மூவிஸில் வர மாதிரிலாம் நிறைய செட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே. சிலை என்னன்னு தெரியல, சிலை மாதிரி தான் இருக்கு, பயங்கரமாக இருக்கு. எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, க்ளோஸில் காமிக்கிற மூஞ்ச. நம்ப முடியாததெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. எலும்பு கூடு, எல்லாம் எலும்பு கூடு இதெல்லாம். இங்கே பார்த்தீங்களா, என்ன இது அந்த காலத்தில் இது போகுமே அந்த மாதிரி சாரட். செமையாக இருக்குங்க இது. அப்புறம் தூக்குது, அதில் தான் சவுண்டு வருது. நான் கூட எங்கடா இருந்த சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். இங்கே ஏதோ புகை வந்துட்டு இருக்கு. பயங்கரமாக செட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம். ஏதோ ஆவி மாதிரி செட் பண்ணிட்டாங்க எல்லாம். பாக்ஸு இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய எலும்பு கூடு. அப்பா பயங்கரமாக இருக்கு. ஹாண்டட் அட்வென்ச்சர். சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்க ஃபுல்லாக. செமையாக இருக்குங்க. ஐயோ என்ன திடீர்னு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இது கட் பண்ணிட்டாங்க. உடம்பு தனியாக கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் போல் இருக்கு. பயங்கரமாக இருக்கு, தெரியுதுங்களா? சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் பயங்கரம். ஒரு கால் மட்டும் இருக்கு, ஒரு கால் தொங்க விட்டுருக்குது. ஒரு மேலே இருந்து காமிக்கிறேன், நல்லா தெரியும். லைட்டிங்ஸ் தாங்க பிச்சு எடுக்குது. சூப்பராக இருக்கு லைட்டிங்ஸ், பாருங்கள் செமையாக இருக்குங்க மால். அந்த ட்ரீ பாருங்கள் எப்படி ஒயிட் கலர். பரவாயில்ல, உள்ளே வந்ததுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நான் கூட ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். The more you scream, the more you score. இந்த டேபிள் பாருங்கள் எப்படி. கால் பார்த்தீங்கன்னா உண்மையான ஆளுங்களோட கால் மாதிரி ஷூ போட்டு வச்சுருக்கிறாங்க டேபிள்ன்ற சேரில். உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கு. ஓ இங்கெல்லாம் ஜோக்கர் வேஷம். ஜோக்கர்லேயே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குல்லாம். ஸ்க்ரீம் ஆஃப் த டார்க். இங்கே பார்த்தீங்களா, இது என்னது, பிலீவ் இட் ஆர் நாட். எவ்வளோ உயரமான மனிதர், டாலஸ்ட் மேன் எவரான். நம்பினால் நம்புங்கள், அதான் இந்த இதோட தீமை. ஏதோ புகையெல்லாம் வருது, பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா செட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செமையாக இருக்கு. லூயிஸ் டசார்ட்ஸ் ஸ்டாண்ட் அமாங் த ஃபேமஸ். உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது லைட்டிங்ஸு, செம. அப்பா பயங்கரமாக இருக்குது. நியான் லைட்ஸ் எல்லாம் போல இருக்குது. எல்இடி நியான், எல்இடியா நியான் லைட்ஸ்ன்னு தெரியல நமக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது, செம கலர். சின்னதாக இருக்கும்னு நினச்சா உள்ளே பார்க்காம வெளியே ஃப்ரீயாகவே இவ்வளோ இருக்குது. இன்னும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குங்க. இது என்னது, வேக்ஸ் ஹேண்ட்ஸ்.
செமையாக இருக்கு. ஜாக்கி சானோட சிலை போல் இருக்குது, வேக்ஸ் சிலை இது. அது யாருன்னு தெரியல. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்தில் வர இதை சீன் போல் இருக்காது. இல்லை மெழுகு கை. ஓ, இங்கே ஒரு ப்ரோக்ராமே நடந்துகிட்டு இருக்கு மெழுகுல. ஓ, கிங் சார்லஸ் III. அங்கே பாரு, பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு ப்ரோக்ராம். வேக்ஸ் மியூசியம் போல் இருக்குது. உண்மையாலும் இருக்க மாதிரியே இருக்குது வேக்ஸ். இதை பார்த்தீங்களா, வேக்ஸ் ஒர்க்ஸ் உள்ள. ஏதோ வீடியோ கேம் மாதிரி இருக்கு. இது என்னது, பயங்காமிக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்பா, படத்தில் வர்றதே தான். இங்கிலீஷ் படத்துலலாம், ஹாரர் மூவிஸ்லாம் வருமே, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஷோரூம் பாருங்கள், எல்லாம் தாய்லாந்து கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி. அவங்க கல்ச்சர் எல்லாம் புத்தர் தான் மெயின். ஆனால் அதில் யானை, புத்தர், இதுதான் மெயின் இவங்க இதில். பாருங்க எவ்வளோ பெரிய யானை, கோல்டன் இதில் நினச்சி கல்லெல்லாம் பதிச்சிருக்கிறாங்க. நிறையா யானை தந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கு. செமையாக இருக்குது ஒவ்வொரு பொருளும். இது பாருங்கள், அப்படியே பீச் ரோடு வந்தாச்சு. பட்டாயா பீச் இதுதான். ஓ, இந்த சைடு பீச் ரோட்டில் இருக்க பக்கம், அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு பக்கம் வந்துடுச்சு. ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட். செமையாக இருந்துச்சு. ஆனால் உட்காரத்துக்கெலாம் இது வாடகை. இந்த சேரு ரெண்ட் கொடுக்கணும். இந்த பில்டிங்கே செமையாக இருக்குது. ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட். மேலே பர்கர் கிங் தான் அது. அந்த பக்கம், இந்த பக்கம் ஏதோ கொரியன் ஃப்ரைட் சிக்கன். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. இது பீச் ரோடு போல. இதுதான் பீச் ரோடு. கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. டைம் ஆகலை. இன்னும் 6க்கு மேலெலாம் ஆனால் செமையாக ரஷ் வந்துடும். அந்த மலை மேலே இருந்து தாங்க காலையில் பார்த்தோம் இந்த இடத்த. வியூ பாயிண்ட் அந்த மலை மேலே இருந்து தான் பார்த்தோம். சன் செட்டிங் டைம் கரெக்டாக இன்னொரு 1 hour ஆகிடும். பீச் நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருக்குது பீச். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி பில்டிங்ஸ். அப்பா, பயங்கரமாக இருக்குது. பட்டாயா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. ஏதோ சின்ன ஊர் பீச், நம்ம ஊர் கோவா மாதிரி இருக்கும்னு நினச்சா இது பயங்கரமாக இருக்குது. இந்த ஊர் என்ன டெவலப்மெண்ட்ஸு, பில்டிங்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த பேராகிளைடிங்லாம் இங்கே இருக்குங்க. பாராஷூட் மாதிரி மேலே நம்ம பறந்து போகலாம். ஆனால் நான் போகல. நான் ஏற்கனவே போயிருக்கேன். இது லாஸ்ட் டைம் வந்தப்போ, ஒரு 10 years பேக் வந்தப்போ நான் போயிருக்கேங்க இதில். இப்போ போகல இந்த தடவை. டைமே பத்தல எனக்கு இந்த தடவை. எங்கே போனாலும் டிராஃபிக்காக இருக்குது. போகிறதுக்கே லேட் ஆகுது. வீக்கெண்டாக மாட்டிக்கிச்சு கரெக்டாக. ஆனால் பீச்சில் யாரும் உட்காரவங்க தான் ஆள் இல்லை. காலையில் ஒரு வேளை வெயிலாக இருந்தப்போ அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜோம்தின் பீச் அங்கே போனோமே, அங்கே பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷாக இருந்தது. காலையில் நம்ம அந்த வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தோமே எவ்வளோ ரஷ்ஷு. ஆனால் இங்கே அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் இல்லையோ என்னமோ தெரியல. வெயில் நல்லா அடிக்கிற டைமில் தான் வருவாங்க போல இருக்குங்க. இந்த ஃபாஸ்ட் போட்டில் போகிறதுனா போகலாம். போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூட்டு வந்து விடுவாங்க போல இருக்குது. போட்டிங் 1500 பாட்டுங்களாம் அந்த போட்டில் போனால். 1/2 hour. இந்த ஸ்பீட் போட்லேயும் அவ்வளோதான் கேட்குறாரு. 1500 கேட்குறாரு 1 hour. நிறையா பேர் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளுக்கோசரம் அதிகமாக கேட்குறாரு.
இந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருந்தாலும் மக்கள் நடக்கிறதுக்கோசரம் எவ்வளோ அகலமாக பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் நேச்சுரலாக எப்படி தென்னை மரம் ஃபுல்லாக மரம் தான். பக்கத்துலேயே அந்த பக்கமும் மரம் இருக்குது நிறையா. இதில் பாருங்கள் எப்படி க்ரீனாக இருக்குது பாருங்கள். நடந்து போகிறதுக்கு மட்டும் தனியாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பீச் மாதிரியா இருக்குது. பீச் அந்த பக்கம் மணல் அந்த சைடு கீழே. இங்கே பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெருசு போட்டிருக்குறாங்க. நல்லா நடந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். எவ்வளோ மரம் இருக்குது. அந்த சைடு எல்லாம் ஃபுல்லும் பில்டிங்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டு. அந்த பக்கம் பில்டிங்ஸு, இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் வெறும் மரமாக இருக்குது. எவ்வளோ ரஷ் வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக நடந்து போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நான் இந்த பீச் ரோடே கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் போகலாம். ஏதோ பீஸா கம்பெனி. இந்த பக்கம் பாருங்கள், சட்னி இண்டியன் கடை பேரை பாருங்கள். சட்னி ஏதோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. சட்னின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் மேக்டொனால்ட்ஸ் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் நிறையா இருக்குது. இன்டர்நேஷ்னல் அந்த பிராண்டட் ரெஸ்டாரண்ட்ஸும் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியன் ஃபுட்டு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள் ஹவேலி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. இந்த பக்கம் உள்ள இந்தியன் ஃபுட்டு. இல்லை இந்தியன்ஸ் நிறையா பேர் வராங்க. அதனால தான் பீச்சிலே மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பீச் ரோட்டில் தாங்க இருக்கோம். இங்கே ஒரு பில்டிங்கை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்பா, ஹோட்டல் தான். எவ்வளோ ரூம்ஸ் இருக்கும் போல் இருக்குது அதில். பக்கத்தில் ஹில்டன். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது செம்ம டிராஃபிக்ங்க. 7 மணி ஆகுது. 7 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது எல்லா பக்கமும். இங்கே லைட்டிங்ஸ் பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக கடைங்க. பின்னாடி ஏதோ மாலு. பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நல்லா இருக்கு. பட்டாயா லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே அப்படியே ரோட் சைடு மார்க்கெட்டுங்க. இது இந்த பக்கம் ஃபுட்டு, அந்த சைடெல்லாம் ஷாப்பிங். சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்ஸ். மேலே ஏதோ கொடை மாதிரி இருக்குது. லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அதில். இது என்ன கடைன்னு பார்த்தீங்களா? த ஓல்டு வீட் மேன். 100% ஆர்கானிக்கா கஞ்சாங்க. ஓப்பனாக விற்கிறாங்க எல்லாம் இங்கே. ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட். நைட் டைமில் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. பீச் ரோடு எண்டு இதோட சரிங்க. டிராஃபிக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்னா இதுதான். இதுக்கு மேலே வண்டியெல்லாம் கிடையாது. ஒன்லி நடந்து போகிறவங்க மட்டும்தான் போக முடியும். அதனால தான் நேமே வாக்கிங் ஸ்ட்ரீட். இது எல்லாம் டிராஃபிக்லாம் இந்த பக்கம் திருப்பிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஓல்டு வீட் மேன். இங்கெல்லாம் ஓப்பன் லைசன்ஸ் இருக்குது போல இருக்குது. கொடுத்துட்டாங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் க்ரௌட் ஓரளவுக்கு இருக்குது. இது டர்க்கிஷ் ஐஸ்கிரீம். சீ ஜோன் சீ ஃபுட் ஸ்ட்ரீக் ரெஸ்டாரண்ட். பயங்கர லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. சீ ஃபுட் ஸ்ட்ரீக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஐஸில் வச்சுருக்காங்க. லாப்ஸ்டர் பாருங்க, கிங் லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசு இருக்குது. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இது உள்ள. கிங் லாப்ஸ்டர் உயிரோட பாருங்க இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு. 100 கிராம் 550 பாட். 100 கிராமே 550 பாட். அப்போ கிலோ 5500 பாட்டுங்க. 12,000 ரூபாய் வருது கிலோ இது. எல்லாம் லாப்ஸ்டர் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. ரெஸ்டாரண்ட்ஸ் லாப்ஸ்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருட்டாக இருக்குது. இன்னும் லேட் ஆகும் போல் இருக்குது எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதே ஏதோ கிளப்பு போல் இருக்குது. எக்ஸஸ் லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் கிங் சீ ஃபுட்டு. அங்கே ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆள்
சும்மா ஆடுக்கோசரம். கிரில் சீ ஃபுட், ஃபோக், தபாஸ், பாஸ்தா. ஆனால் லைட்டிங்ஸே இல்லை. க்ரௌடு இருக்கு, ஆனால் லைட்டிங்ஸ் இல்லை. பாருங்க, லைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. லைட்டிங்ஸ் இது சுல்தான் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட். லூசிஃபர் டிஸ்கோதிக். இது ஏதோ கேஃப். லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இல்லை, இருட்டாக இருக்கு. உள்ள வெளில தான் லைட்டிங்ஸ். ஒரு மேஜிஷியன் மேஜிக் பண்ணுறவர். ஜெம்ஸ்லாம் கூட இங்கே சேல் பண்ணுறாங்களா? சென்ட்ரல் ஜெம்ஸ். பாருங்கள், மசாஜ், காலுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நிறையா பேர் பண்ணுறாங்க கால் ஃபுட் மசாஜ். தாய்லாண்டில் ஃபுட் மசாஜ் பயங்கர ஃபேமஸுங்க.